ஆ வணக்கம் மக்களே! கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாங்க எல்லாருமே இப்போ சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ இந்த நெய்வேத்தியம் பண்ண கொழுக்கட்டைய நாங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாப்பிட போறோம். இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா பாயில் ஆகி சூப்பரா இருக்கு. இதுதான் கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டைய இப்போ பார்த்தீங்கன்னா, லீஃபை ரிமூவ் பண்ணணும். இந்த மாரி உரிச்சு எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த லீஃபில் இருந்த அந்த பச்சையம் சத்து ஆனது இந்த கொழுக்கட்டையில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நம்ம சாப்பிட்றதுக்கு டைரெக்டாக பச்சையம் சத்து கிடைக்கும். ஸோ குளோரோஃப்ளாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மெக்னீஷியம் சத்து நமக்கு ஈஸியாக நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல சத்தான உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. தயவுசெய்து